சிட்டியில் வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து இது ஸ்டூடெண்ட் சென்டர் அது ஏதோ ஒரு பண்ணான ப்ரோக்ராம் ஒன்று வந்திருக்கணும். அதில் வந்து நல்ல அடையாளங்கள்லாம் போட்டுருக்கணும் வந்து. ஸோ இந்த கிணல் பார்த்தீங்கன்னா டோட்டலி 21 கிலோமீட்டர் லென்த் வந்து 21 கிலோமீட்டர் லென்த்துக்கு இந்த கடலுக்குள்ளால வந்து இந்த நிலத்தை தூண்டி இந்த ஹோட்டல் வியூ. இது ரெண்டு பக்கத்துலையும் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இந்த ஹோட்டல் கட்டுப்பட்டு ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம். மேலே டொப்புலையும் மற்ற இந்த பக்கத்தில் கீழையும் வந்து இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வியூ வந்து போகுது. இந்த வியூ வந்து இப்படி தான் இந்த கோப்பனேகன் சிட்டின்ற ஃபுல் வியூவிலும் இப்படி தான் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த சிட்டின்ற வியூ வந்து. டான்ஸ் போட்டு ஆடினோம்னு சொல்லி இது டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் பிரிக்கிற இடம். இது இந்த கடல்லாம் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் பிரிக்கிற இடம். நாங்கள் இப்போ வரும்போது வந்து கால்வாய்களால் ஒரு 10 கிலோமீட்டர், இன்னொரு 500 கிலோமீட்டர் வந்து பிரிட்ஜால் மேலால் பாலம் கட்டியிருக்கு கடலால். ரெண்டு நாட்டுக்கு முடியல. இது வந்து பீச் சைட் வந்து எப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ரைட்டு சொந்தங்களை வணக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கோப்பனேகன் சிட்டிக்கே வந்து இன்டர் பண்ணி கொண்டு இருக்கோம். இதால் இன்றைக்கு ஸ்வீடன் போகிறோம். ஸோ ஸ்வீடனில் வந்து ஸ்வீடனுக்கு போய் அங்கே இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் விசிட் பண்ணி காணொலிப்படுத்த போகிறோம். இது வந்து இந்த நார்மலி வந்து இந்த கோப்பனேகன் சிட்டிக்கு இன்டர் பண்ணுற இடம் அந்த ரோயல் அரீனான்னு சொல்லி ஒரு இடம் தெரியுது பாருங்க. அந்த பெரிய ஒரு ஹோல் உண்டு. இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நியாயமான ஒரு 9-10,000 பேர் சேர்ந்து ஏதாவது பெரிய மியூசிக்கல் ப்ரோக்ராம் இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை வேறு கன்சர்ட் நடக்கிற பெரிய ஹோல் உண்டு. இதுதான் இந்த சிட்டின்ற வியூவை பார்க்க பிடிக்குன்னு சொல்லி. பெசியா ஃபீல்டு ஷாப்பிங் மால், அதில் பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று தெரியுது அந்த ஒயிட் கலரில். ஃபீல்ட்ஸ் இருக்கிறது அந்த ஷாப்பிங் மால். இது வந்து இந்த கோப்பனேகன் சிட்டிக்குள்ளே நாங்கள் இப்போ என்டர் பண்ணி கொண்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள ஹோட்டல் ஹேபின் மெட்ரோன்னு சொல்லி இது ஒரு பெரிய ஃபேமஸ் ஹோட்டல் அமைங்க. இந்த வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க. நாங்கள் இப்போ ஸ்வீடனுக்கு போய் கொண்டிருக்கோம். ஸ்வீடனில் போய் அங்கே முக்கியமான இடங்களையும் காணொலிப்படுத்தியோடு சேர்த்து போடுவோம். இதில் நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டென்மார்க்கில் லேட்டஸ்டாக கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு. இது வந்து இங்கே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் பீலா அரீனான்னு சொல்லி இது ஒரு கன்செப்ட் நடக்கிற நினைக்கிறோம். பின்னால் ஒரு பெரிய ஒரு வடிவான பில்டிங் கொண்டு தெரியுது. இப்போ நாங்கள் இதில் ஃபாஸ்டாக தெரியும் பாருங்கள். இது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் உண்டு. இது நாங்கள் ரோட்டால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சைட் வியூவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டலோட ஃபுல் வியூ இப்போ தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து இங்கே கட்டப்பட்ட லேட்டஸ்டாக கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் உண்டு. நல்ல ஒரு வடிவான வியூவில் நல்ல வடிவாக டிசைன் பண்ணி போயிட்டா சரிங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கோப்பனேகன் சிட்டியில் இருக்கிற இது ஒரு பயங்கர ஒரு ஃபேமஸ். இந்த ஹோட்டலோட முன்பக்க வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த முன்பக்கத்தில் பாருங்கள் எழுதியிருக்கிறாங்க ஏசி ஹோட்டல் ஸ்கை என்று சொல்லி எழுதியிருக்குது. இதுதான் இந்த ஹோட்டலோட வியூ. இது ரெண்டு பக்கத்துலையும் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இந்த ஹோட்டல் கட்டுப்பட்டு ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மேலே டொப்புலையும் மற்ற இந்த பக்கத்தில் கீழையும் வந்து இந்த பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கிறோம். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ரோட் வியூ வந்து போகுது. இந்த வியூ வந்து இப்படி தான் இந்த கோப்பனேகன் சிட்டின்ற ஃபுல் வியூவிலும் இப்படி தான் இருக்குது. உண்மையாக சூப்பராக இருக்குது இந்த சிட்டின்ற வியூ வந்து. இதில் இந்த கார் பாருங்கள். இந்த காரில் நம்ப பிள்ளை பாருங்க. இந்த பேர் அடிச்சிருக்கு. இந்த பேர் இங்கே ஸ்வீடனில் வந்து இப்போ நாங்கள் எங்களோட பேர்லேயே வந்து காரில் நம்ப பிளேட் எங்களோட பேர்லேயே வந்து நம்ப பிளேட் எடுத்து எங்களோட காரில் பொறுத்தலாம். அப்படியான வசதி இங்கே டென்மார்க்கில் இருக்குது. இதான் அந்த ரோயல் அரீனான்னு சொல்லி ஒரு பெரிய கன்சர்ட் நடக்கிற ஹோல் வந்து இது ஒரு நியாயமான 9,000-10,000 பேரை கொள்ளக்கூடிய ஹோலாம். இதில் பாருங்க இந்த கார் நம்ப பிளேட்டில் பாருங்க இந்த பேர் அடிச்சிருக்கு ஆக்களோட பேர். இங்கே இந்த நாட்டில் அந்த வசதிகள் இருக்குன்னு சொல்லி மற்ற இடங்களில் எழுத்து மட்டும்தான் போடலாம். இங்கே ஃபுல் நேம் இப்போ இந்த நேம் வந்து ஒரு தமிழ் பேர் ஃபுல் நேம்ன்ட்டு அந்த ஃபுல் நேமையே நாங்கள் வச்சு இங்கே நம்பர் பிளேட் எடுக்கிற வசதி இந்த நாட்டில் இருக்காம். கூடுதலான கார்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படித்தான் அவங்க பேர்லேயே நம்பர் பிளேட் வச்சு ஓடும். இப்போ எங்கட நாடுகளெல்லாம் அப்படி இல்லை நம்பர் பிளேட். ஆனால் இது வந்து இங்கே வந்து இப்படியான ஒரு முறை ஒன்று இருக்கும். உண்மையிலே பார்க்க சில இடங்களில் ஒரு பார்க்க பிரமிப்பாக இருக்கும் என்றால் அவங்க பேர்லேயே நம்பர் பிளேட் எடுக்கலாம். ரைட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டென்மார்க்லேருந்து இந்த ஸ்வீடன் போகிற வழியில் இப்போ வந்து நாங்கள் டென்மார்க் போர்டர் இருந்து ஸ்வீடனுக்கு என்டர் பண்ணிட்டோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிணல் ஒன்று வருது. இந்த கிணலுக்காக நாங்கள் நிறைய தூரம் ஓட போகிறோம். இந்த கிணலுக்கு மேலே வந்து கடல் இந்த கடலுக்குள்ளால் இந்த கிணலை தோண்டி
நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள இன்டர்வன்யூ கீழே போய் கொண்டிருக்கிற இடம் வந்து கிணறுல கீழே போய் கொண்டிருக்கிறோம் நியாயமான தூரம். இப்போ நாங்கள் டென்மார்க் ஸ்வீடன் போடுறோம். ஆனால் இது டென்மார்க் ஏரியாவில் அந்த கிணல் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி கடல் நிற்குது. கடல் இப்போ கடலை வந்து கீழே தோண்டி இந்த கிணல் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து கடல் இருக்குது. அதுக்கு கீழெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே வந்து எவ்வளோ டெக்னாலஜியில் வந்து இவ்வளோ ஆளுக்கு முன்னேறிட்டோம். இந்த கீழே கடல்காலை கிணல் தோண்டி இன்னொரு நாட்டுக்கு என்டர் பண்ணுற சிஸ்டம் வந்து அப்போ டென்மார்க்குக்கும் ஸ்வீடன் குடியில் வந்து சின்ன கடல் ஏரியா இருக்குது. அந்த கடலை கீழால் தோண்டி கிணல்கால 2 நாட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படி கட்டுவாங்க அந்த கிணல் எல்லாம் இப்படி கட்டுவாங்க. இந்த கிணல் பார்த்தீங்கன்னா டோட்டலி 21 கிலோமீட்டர் லென்த் வந்து 21 கிலோமீட்டர் லென்த்துக்கு இந்த கடலுக்குள்ளால் வந்து இந்த நிலத்தை தோண்டி எக்ஸைட் பண்ணி அவன் இந்த கிணலை செய்யிருக்குது. ரெண்டு அதாவது ரெண்டு கார் சேம் டைம் போகக்கூடிய மாதிரி 2 பாத் போட்டு செய்யணும். பார்த்தீங்கன்னா தெரியும் தான் கார் ஒன்று விளத்தி கொண்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கார் ஹைட்லேயே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டின் பிளேஸ் வந்து இப்போ நாங்கள் ஒரு கிணற்கால வந்து கீழே மேல் அனுப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் வந்து அதாவது கடலுக்கு மேலால் எப்படி ஒரு பிரிட்ஜை போட்டு பாலங்களை போட்டு கொண்டு வருகிறாங்க. இப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி உண்மையாக வந்து ஒரு நியாயமான 21 கிலோமீட்டர் கடலுக்கால பிரியாணி தோன்றுறோம். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து கீழே டேன் அடித்து கடல்கால வந்து வந்தாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட தூரம் வந்து இந்த பிரிட்ஜ் நியாயமான நீளம். இந்த பிரிட்ஜ் வந்து இந்த பிரிட்ஜ் கடலுக்கு மீன் அடைஞ்சாங்க. இந்த கடல் தெரியுது உங்களுக்கு தெரியும். கடல் ஒரு பெருங்கடல் உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் போட் வந்து வருது. இது ஸ்வீடன் போட். இதுக்கு இந்தியாவில் ப்ராப்பராக ஸ்வீடன் பிளேஸ் வந்து இதில் ஒரு பெரிய இந்த பாலத்தை கடந்து போகிறோம். இந்த பாலம் வந்து டோட்டலி இந்த 2 நாட்டுக்கு விடப்பட்ட இடைவெளி வந்து 21 கிலோமீட்டர். இந்த 21 கிலோமீட்டருமே வந்து ஃபுல்லாக பிரிட்ஜும் இந்த கிணல்களையும் தான் வந்திருக்கோம் பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சின்னு சொல்லணும். இந்த பாலங்களை பார்க்க தெரியுது எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டுமான பணிகளையும் செய்திருக்கணும்னு சொல்லி. இந்த பிறகு இந்த பாலம் இப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும் சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்வீடனில் இருக்க மெல்மீன் சிட்டிக்கு வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு வட்டிவான அழகான சிட்டி ஒன்று. இந்த சிட்டி இப்படி கண்டு இந்த சம்மர் வின்டர் டைம் வந்துருக்கிறபடியே உண்மையாக வந்து இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக படை இல்லை அந்த ரோட்டில் இருக்க மரங்களை பாருங்க பட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் அது படையில் அது சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது பச்சை பசையில் ஒன்று இருக்கும். சிட்டி இன்னும் வடிவாக இருக்கும். இது வந்து ஒரு வடிவான சிட்டி உண்டு. இந்த சிட்டியில் உள்ள சில முக்கியமான இடங்களை நாங்கள் காட்சிப்படுத்த போகிறோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நேராக தெரிகிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இதில் சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது. இது ரயில்வே ஸ்டேஷன். பார்த்திங்கன்னா இங்கே நாடுகளில் வந்து ரயில்வே ஸ்டேஷனை கண்டுபிடிக்கல. ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு திடீரென்று பார்த்து பிடிக்க முடியாது. இப்போ எங்கள் நாட்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வெளி பில்டிங் அமைப்பு பார்த்தாலே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ். ஆனால் இங்கே வந்து இப்படியான இடங்களை தெரிஞ்சறிஞ்சால் மட்டும்தான் தெரியும் அது ரயில்வே ஸ்டேஷன் அப்படி இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை வச்சு கொண்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிற சரியான கஷ்டம் என்கிட்ட. அது பார்த்தா ஒரு வட்டிவான பில்டிங்கள் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா நாங்கள் யாரும் சின்ன அப்புறம் தெரியும் இது ஹாஸ்பிட்டல் இது ரயில்வே ஸ்டேஷன் சொல்லி அப்படி இருக்கும். இந்த சிட்டின்ற வியூவில் பாருங்கள் இப்படி வடிவாக இருக்காண்டு. இது வந்து நார்மலி இது ஒரு டூரிஸ்ட் சிட்டியாக இந்த சம்மர் டைமில் வந்து கூடுதலான வெளிநாட்டவர்கள் வந்து ஸ்வீடனில் பார்க்குற ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் சிட்டின்னு சொல்லிடலாம். ரைட். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்வீடன் இந்த சிட்டியில் வந்து இன்றைக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. எனக்கு என்னென்னு தெரியலை. அப்போ நான் ரெண்டமே காரில் இந்த சிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சேன். அப்போ திரிய கிழமையில் பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான உடுப்புகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கணும். ஸோ அதை வீடியோ பதிவு பண்ணோண்டு வந்தேன். பாருங்கள் எப்படி எல்லாம் நிற்கணும்னு சொல்லி பாட்டில் போட்டுட்டு அந்த மாதிரி ஆடிக்கொண்டிருக்கணும். இந்த சிட்டியில் வந்து ஃபன்னான ப்ரோக்ராம் ஒன்று வந்துருக்கணும். அதில் வந்து நல்ல அடையாளங்கள்லாம் போட்டு நிற்கணும் வந்து. ஸோ நல்ல ஃபன்னு இந்த விண்டர் டைம் வந்து வடிவாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த வீடியோ பதிவு தான் பார்க்கணும். நிறைய உடம்புல நிற்கணும். நாங்கள் ரெண்டமாக வந்த இடத்துல இந்த வீடியோ
அண்ணா ஸோ இங்கே இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் வந்து இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கட நாங்கள் ஓடுற பஸ்ஸை விட 2 மடங்கு நிலைமை இருக்குது. இது ரேம் இல்லை, பஸ் தான். சரியான லென்த்தான பஸ் பார்த்தீங்கன்னா லென்த்லியாக இருக்கும் இந்த பஸ்ஸுகள் எல்லாம். உண்மையாக ஸ்வீடனுக்குள்ளே எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஒரு வடிவான சிட்டி, க்ளீன். அதோட வந்து நார்மல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியான டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் மற்ற நாளில் பார்த்ததுக்கு இங்கே வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது இந்த நாடு. ரைட், இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம்னா ஸ்வீடனில் ஒரு பீச் சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பீச் சைட்டோட இந்த அப்பார்ட்மெண்ட், இந்த ரெசிடென்ஷியல் பிளேஸ் எல்லாம் அப்படி கட்டி அப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு பாருங்க. இடங்கள் எல்லாம் இவ்வளோ வெல் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்க. ஒரு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பீச் சைடோட உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் வீடுகள் எல்லாம் கட்டி இது பாருங்க. பீச் சைட் வந்து எப்படி இருக்கும், முதலாவது பீச் சைட்டை பாருங்க இப்படி க்ளீனாக வச்சுருக்கணும்னு சொல்லி அவ்வளோ அழகான இடம். அவ்வளோத்துக்கு டிசைன் பண்ணி பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்த மாதிரி. இது பெரிய கடல் உண்டு. இது டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் பிரிக்கிற இடம். இந்த கடல் தான் டென்மார்க்கையும் ஸ்வீடனையும் பிரிக்கிற இடம். நாங்கள் இப்போ வரும்போது வந்து கால்வாய்களால் ஒரு 10 கிலோமீட்டரும், இன்னொரு 500 கிலோமீட்டர் வந்து பிரிட்ஜால் மேலால் பாலம் கட்டியிருக்கு கடலால். 2 நாட்டுக்கு முடியல. இது வந்து பீச் சைட் வந்து எப்படி பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. ஸோ சூரிய வெளிச்சம் இந்த பக்கம் உண்மையிலே ஒரு வடிவான அழகான இடம் உண்டு. இது வின்டர் சீசன் அப்படியே அந்த பீச்சில் வந்துட்டு சனங்கள் கொஞ்சம் குறைவு. மற்றபடி சரியான சனம் பெறும். அவன்கிட்ட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா +3 நிற்கிது. கொஞ்சம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கே நான் கையை வழியில் வச்சுருக்கேன். கை கொஞ்சம் இதில் வந்து குத்த வழி கட்டுறோம். வீடியோ தொடர்ந்து பிடிச்சி செய்யலாம் ஒரு நிலைமை. அப்படியான வெதர் தான் இங்கே இருக்குன்ட்டுக்கு. வெயில் வரைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சிட்டியான ஹூலாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் பெரிய ஒரு ஷாப்பிங் மால் வந்து பாருங்க. அதில் எழுதியிருக்கு கஸ் எம்போரியா ஹவுஸ் எம்போரியா. இது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால். இந்த ஷாப்பிங் மால் தான் இப்போ போக போகிறோம் நாங்கள். இந்த பெரிய ஷாப்பிங் மாலோட கார் பார்க்கிங் தான் இது. இந்த கார் பார்க்கிங் வந்து ஒரு 4-5 ஃப்ளோருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கார் பார்க்கிங் நாங்கள் என்டர் பண்ணி கொண்டிருக்கோம். பாருங்கள், இது இந்த ஷாப்பிங் மாலில் கீழே அடிச்சிருக்கோம். கார் பார்க்கிங் இல்லை பெருசாக பிடிக்கும். ரைட், இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பிங் மால்கிட்ட ஒரு பகுதி தான் இந்த இடம். டென்மார்க்கில் வந்து ஒரு பிரம்மாண்டமான டென்மார்க்கில் ஸ்வீடன் நாட்டில் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பிங் மால் உண்டு. ஷாப்பிங் மால்கள் எல்லா நாடுகளிலும் இருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு நாடுகளையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கட்டிட அமைப்பில் இருந்து உள்ளுக்க இருக்கிற விற்பனை நிலையங்கள்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ளோர் இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஸ்வீடன் நாட்டோட கரன்சி வந்து க்ரோன் என்று சொல்கிறது. அந்த க்ரோன் வந்து இங்கே வந்து நாளைக்கு இலங்கை ரூபாய்க்கு 25 ரூபா அப்படி இருக்கும். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து வேறு இவ்வளோ அமோகமாக நடந்து வந்திருக்கான்னு சொல்லி